Hello everyone, welcome to CAD Nest. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம AutoCAD 2021 வருஷன் தமிழ் பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம AutoCAD வந்து ட்ராயிங்ஸ் டூல்ஸ் மாடிஃபை டூல்ஸு அப்புறம் ஷார்ட்கட் கீஸ் கண்ட்ரோல் கீஸ் ஃபங்க்ஷன் கீஸ் AutoCADல டூல் டெஸ்ட் பண்ணுறது இந்த என்னென்ன டூல்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும் ட்ராயிங்ஸ் எப்படி ரீட் பண்ணுறது ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ்னா என்னன்றதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். அந்த வகையில் நேற்று நம்மளது வந்து 3D மாடல்ஸ் எப்படி என்டர் ஆகுதுன்றதை பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவில் ஒரு செக் பண்ணிக்கோங்க. 3D மாடலில் வந்துட்டு நம்மளது இந்த டூல்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் நேற்று பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறது எதற்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்மளது வந்து இங்கே எக்ஸ்ட்ரூட் லாஃப்ட் ரிவல்ஸ் ஸ்வீப் பண்ணுறது கமெண்ட்ஸ் மிக்க பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நார்மலாக இப்போ நம்மளது வந்து இப்போ நம்ம 3D இருக்கும், பட் நம்மளுக்கு சர்ஃபேஸ் வந்து 3D இல்லை. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அன்சேவ்டு வியூவில் வந்துட்டு நம்ம போயிட்டு ஐசோமெட்ரிக் அன்றது வந்து சவுத் ஈஸ்ட் ஐசோமெட்ரிக் ஒரு சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் எதனா ஒன்று எடுத்துக்கணும்னாக்கா நம்மளுக்கு 3D ஆப்ஜெக்ட், அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஜெட் பிளைன் இருக்காது, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம 3 ஆக்சிஸை நம்ம பார்க்க போகிறோம். ஜெட் ஒய் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு 3 நமக்கு தெரியுது. ஓகேங்களா, எனக்கு இப்போ கிரிட் வேணான்றதால நமக்கு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு 3 ஆக்சிஸ் இங்கே இருக்குது. இப்போ நம்மளது வந்து நம்ம என்ன டூல்ஸ் பார்க்க போகிறோம், எக்ஸ்ட்ரூட் லாஃப்ட் ரிவால்வ் ஸ்வீப். எக்ஸ்ட்ரூட் பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ரூடுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்னாக்கா ஒரு பாக்ஸ் சர்க்கிள் பாலிகான் ரெக்டாங்கிள் எது வேணாலும் நம்ம எக்ஸ்ட்ரூட் எக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர்ன்றது எடுத்துக்கு நீங்கள் வந்து நான் இப்போ இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி இப்போ இங்கே சர்க்கிள் வந்துட்டு ஒரு 600 வச்சுன்னு அண்ட் தென் இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரூட் மேலே கிளிக் பண்ணிட்டு உடனே செலக்ட் தி ஆப்ஜெக்ட் பாருங்க, இங்கே எக்ஸ்ட்ரூட் செலக்ட் தி ஆப்ஜெக்ட் அண்ட் கேட்குது. நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்ட உடனே அண்ட் தென் என்டர் ப்ரெஸ் பண்ணுவேன். என்டர் கொடுத்துட்ட உடனே நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் எனக்கு எவ்வளோ ஹைட் எக்ஸ்ட்ரூட் ஆகணுமோ ஆகலாம். நான் இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரூட் வந்து ஒரு 500 கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே எனக்கு 500 mm ஆகுது. பட் இதுக்கு நமக்கு விசிபிள் ஆகணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா 2D வயர் ஃப்ரேம்ன்றது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். இதில் போயிட்டு இல்லை நம்மளது வந்து வியூ செக் பண்ணணும், அதாவது நமக்கு ஷேடட் வித் எட்ஜஸா ஹிடனா இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமா இருக்கிறது பார்ட்டுன்றதை கிளிக் பண்ணலாம். இதில் நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது, இல்லை எது கொடுத்தாக்கா பெஸ்ட்டுன்றதை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம், அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஹோம் ஸ்க்ரீனில் போய் ஐசோமெட்ரிக் ஷேடட் வித் கிரே லைன் இருக்குது பாரு. நீங்கள் ஷேடட் வேணுனாக்கா ஒரு ஷேடட் பண்ணிக்கலாம், எனக்கு ஷேடட் வித் எட்ஜஸ் வேணுனாக்கா ஷேட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு எனக்கு வயர் ஃப்ரேம் இருந்தால் போதும்ன்றது இருந்தாக்கா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரியலிஸ்டிக்காக ஒரு பாட்டு எப்படி இருக்கணுன்றது அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஷேடட் வித் எட்ஜஸ் எடுத்துக்கலாம். ஏன்னாக்கா எஜ்ஜில் ஷேடாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அப்போ எதுனா இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு எதனா ட்ராப் பண்ணுறதுக்கு ஆகணும்னு வச்சுலாம் நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட்னு சொல்கிறது. நார்மல் நம்ம பாக்ஸில் வந்து கூட எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம், பட் அது வந்து லென்த்து ஹைட்டெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுறது வந்து இப்போ இதில் ஒரு சர்க்கிளில் நம்மளுக்கு வந்து எதனா ஒரு ட்ரா டூல்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கின்னு நம்ம அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரெக்டாங்கல் கூட ஒன்று எடுத்துக்க, ரெக்டாங்கல் இப்போ ஒன்று இந்த ஹைட்டுக்கு எனக்கு ஒன்று இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூடன்ட் கொடுத்துட்டு உடனே செலக்ட் தி ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு என்டர் ஸ்பெசிஃபை பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்களா எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு நம்மளுக்கு வேணுமா இருக்குதோ நம்ம வந்து அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ ஹைட்டுக்கு எனக்கு இந்த ஹைட்டுக்கு போதுன்றது இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரூடன்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம போகிறது வந்து லாஃப்ட்ன்றது என்ன கமெண்ட்னாக்கா அது வந்து இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ் ஒரு சர்க்கிள் இப்போ ட்ராப் பண்ணி பேக் சைடு ஒரு ரெக்டாங்கல் ட்ராப் பண்ணி அது ரெண்டும் கனெக்ட் பண்ணுறது, அதுதான் லாஃப்ட்ன்றது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நம்ம முன்னாடி நம்மளது இந்த எக்ஸாக்சிஸ் இது இருக்குது, இந்த பிளேன் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது எதுக்கு வந்திருக்குதுனாக்கா இப்போ நம்ம பார்ட் மாடலிங் வந்துட்டு எனக்கு கமெண்ட் வந்து மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதுக்கு அதுக்கு தான் இது வந்திருக்கு. இது நம்ம வந்துட்டு கமெண்ட் ட்ராப் பண்ணலாம். இது வந்து ஆட்டோ கமெண்ட்ல வந்து யூஎஸ்ன்றது ப்ரெஸ் பண்ண உடனே யூஎஸ்சின்னு ப்ரெஸ் இதில் நம்ம வந்து இப்போ கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நம்ம யூசிஎஸ் ஐகான்ன்றதை கொடுக்கலாம். யூசிஎஸ் ஐகான்ன்றது என்னன்னாக்கா இப்போ எனக்கு இந்த கமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கமெண்ட் எனக்கு வேண்டாம் எனக்கு, அதனால நான் வந்து இப்போ யூசிஎஸ் ஐகான்ன்றதை கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி வருது. இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து ஆல் நோ ஒரிஜின் ஆஃப் பண்ணுறது இருக்குது. இல்லை நோ ஒரிஜின் கொடுத்தவொடனே எனக்கு அது வேண்டான்னு வந்துருது. ஒரிஜின் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பாட்டை தான் ட்ராப் பண்ணலாம். இப்போ நம்ம அது சொன்னால் வந்து இப்போ கமெண்ட் யூஸ் பண்ணலாம். லாஃப்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரு சர்க்கிள் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ நான் ஒரு சர்க்கிள் ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ ஒரு ரெக்டாங்கல் ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கல் ஃபேஸ் எடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து ரெக்டாங்கல் ஒரு ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சர்ஃபேஸ்லேருந்து ட்ராப் பண்ணிட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிட்ட உடனே இப்போ நான் இது வந்து மூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டாப் போர்ஷன் லெவல் இருக்கிறதால இந்த கமெண்ட் நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இது எனக்கு கொடுத்து என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து எனக்கு இவ்வளோ எனக்கு மூவ் ஆகணும். ஓகே, அண்ட் தென் இப்போ நான் கேன்சல் கொடுத்துட்டு லாஃப்ட் கமெண்டுக்கு போயிட்ட உடனே இப்போ எனக்கு வந்து இந்த சர்க்கிள் ஃபேஸ் இருக்கு தெரியுமா, இந்த சர்க்கிளில் வந்துட்டு எனக்கு ரெக்டாங்கல் ஃபேஸில் வந்து ஜாயின் ஆகும். அதுதான் லாஃப்ட்ன்றது. இந்த சர்க்கிள் கிளிக் பண்ணி அண்ட் தென் இந்த ரெக்டாங்கல் சூஸ் பண்ண உடனே எனக்கு பாருங்கள் இப்போ நம்ம லாஃப்ட் வந்து நம்ம வந்து 3 செலெக்ஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் ட்ராப் பண்ணிக்கோ, ரெக்டாங்கல் ட்ராப் பண்ணி அந்த சர்க்கிள் ட்ராப் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து லாஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இதில் என்டர்ன்றது என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு சர்ஃபேஸ் இப்படி ஆகிடுது. அதே நான் வந்துட்டு இப்போது ஆர்டர் வைஸ் சூஸ் பண்ணது வந்து ஆர்டர் வைஸ் சூஸ் பண்ணனாக்கா எப்படி ஆகுதுனாக்கா இப்போ நம்ம வந்துட்டு இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து லாஃப்ட் கமெண்ட் போயிடுறேன். லாஃப்ட் கமெண்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் கைட் கர்வ் எனக்கு இது வேணுமா, செகண்ட் கைட் கர்வ் இது அண்ட் தென் தேர்ட் கைட் கர்வ் எனக்கு இதுனாக்கா அது லாஃப்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறது கரெக்டாக பட் ஆனால் ஆர்டர் கரெக்டாக வராது. லாஃப்ட் ஆகும் பட் இன் பொசிஷன் சைஸ் ஷேப் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கிராஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த லாஃப்ட் சூஸ் பண்ணிட்டு உடனே அதே நம்ம என்டர் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். கிராஸ் செக்ஷன் ஒன்லியான்னு சொல்லிட்டு கொடுத்துட்ட உடனே நம்மளுக்கு இப்போ எப்படி
கொடுத்துருக்கோமோ அந்த இதுக்கு வந்துட்டு காம்போனென்ட்க்கு நம்ம லாஃப்ட் ஆகும். நம்ம இதில் வந்து கரெக்டாக டைமென்ஷன்ஸ் எடுத்துன்னு பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு என்ன மாதிரி சைஸஸ் வேணுமா இருக்குதோ அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு லாஃப்ட் ஆகும். இதுதான் லாஃப்டோட நம்மளுக்கு வந்து கிரியேஷன். நெக்ஸ்ட் ரிவால்வ்ன்றது எதுனாக்கா இப்போ ரிவால்வ் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு இப்போ நான் வந்து எனக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்மால் இந்த மாதிரி ஒரு கால் ட்ரா பண்ணிக்கி இதுக்கு நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே, அந்த ஜாயின் பண்ணிட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுறேன். எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே இங்கே ரிவால்வ் ஆப்ஷனுக்கு போயிருந்தோடனே ரிவால்வ் போகிறேன். ரிவால்வ் செலக்ட் தி ஆப்ஜெக்ட்னு கேட்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செலக்ட் தி ஆப்ஜெக்ட்ன்றதில் வந்து எல்லாத்தையும் கிளிக் பண்ண போகிறேன். ரிவால்வ் பண்ணுறதுக்கு தான் முன்னாடியே ஃபஸ்ட் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அப்போ என்ன ஒன்றாக்கா நம்ம இந்த மாதிரி அப்பப்போ இதில் இவ்வளோ லைன் எல்லாம் கிளிக் பண்ணுறது வேண்டாம். அதே கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துருவோம். என்டர் ஸ்பெசிஃபை பண்ண உடனே அந்த ஆக்சிஸ் லைன் எது வேணும், ஸ்டார்டிங் பாயிண்ட்னு கேட்குது. நம்ம இதே எனக்கு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து பாருங்கள், இப்போ நான் ட்ரா பண்ணது வந்து எனக்கு 360 டிகிரியில் எனக்கு வேணுமா இருக்குதுனாக்கா எனக்கு வந்து ரொட்டேட் பண்ணி காமிக்கும். இதில் நான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டிகிரியில் எனக்கு வேணுமா இருக்குதுன்னு கேட்குது. நான் வந்து இப்போ 360 கொடுத்துட்டு என்டர் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போ நான் ட்ரா பண்ண எனக்கு வந்து இந்த பொசிஷன்ஸ் இருக்குது. இந்த இதுதான் ரிவால்வ் ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. இதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்குறதா இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸில் இங்கே போய்ட்டு நம்மளுக்கு ஆக்சிஸ் ஃப்ரண்ட் டாப் வியூவில் இருக்குதுல இதை வந்து நம்ம போய்ட்டு ரொட்டேட் பண்ணி இப்படி பார்த்துக்கலாம். இதில் நம்மளுக்கு வந்து கரெக்டாக டைமென்ஷன்ஸ் கொடுத்து நம்ம இது பண்ணுனாக்கா அதே எனக்கு வந்து இது 360 வேண்டாம், எனக்கு 260 அந்த மாதிரி வேணுமா இருந்துச்சுன்னா கூட நம்ம அதை இது பண்ணிக்கலாம். ரிவால்வ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிஸ் லைன் வேணுமா இருக்கும். அந்த ஆக்சிஸ் லைனை வந்து நான் என்ன பண்ணேன், கைடு கருத்தை கொடுத்தேன். அதே நமக்கு எந்த ஷேப் ஆஃப் ஷேப் நம்ம ட்ராஃப் பண்ணோம்னாக்கா இதாகும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கமெண்ட் வந்து ஸ்வீப் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக இப்போ நம்ம லாஃப்டோவில் என்ன பண்ணியிருந்தோம்னாக்கா நம்ம வந்து அந்த போர்ஷன் வந்து ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு இல்லையா, அந்த போர்ஷனுக்கு இது வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிற கமெண்ட் வந்து ஸ்வீப் கமெண்ட். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிற கமெண்ட் வந்து ஸ்வீப் கமெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்க, ஸ்வீப் கமெண்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன யூஸ்னாக்கா இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்க்கு கைட் கர்வ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு ஆர்க் ஒன்று ட்ரா பண்ணி அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள், ஸ்கொயர் எது வேணாலும் நான் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஷேப்க்கு எனக்கு வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீப் கொண்டு கொடுத்துட்டு உடனே எனக்கு இங்கே வந்துட்டு ஒரு இமேஜ் அப்பியர் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிட்டு ஒரு ஆர்க்கு ஸ்ப்ளைனுக்கு திரும்ப அந்த ஸ்ப்ளைன் ட்ரா பண்ணி அந்த சர்க்கிளுக்கு வந்து அந்த மிட் பாயிண்ட் ரெண்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்வீப் கமாண்டுக்கு போய்ட்டு உடனே இப்போ எனக்கு வந்து ஸ்ப்ளைன்ன்ற ஒரு ஆப்ஷனுக்கு போயிடுறேன். ஸ்ப்ளைன் போய்ட்டு உடனே ஃபஸ்ட்டு இதுக்கு போய் என்டரு அந்த இது என்டர் கொடுத்துட்ட உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த சர்க்கிள் பாயிண்ட்டுக்கு திரும்ப அது கொடுத்து என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் அந்த கைட் கர்வ்னு கொடுத்த உடனே இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம். இது நம்மளுக்கு வந்து பைப் டிசைன் பண்ணுறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம ஸ்ப்ளைன் கமாண்டில் வந்து எந்த மாதிரி ஷேப் வேணாலும் நம்ம ட்ராப் பண்ணிக்கணும். நம்ம ரெக்டாங்கிள், ஸ்கொயர், பென்டகான் எந்த மாதிரி வேணாலும் நம்ம ட்ராப் பண்ணிக்கணும், ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் ட்ராப் பண்ணி எக்ஸ்ட்ரூடில் வந்து ஒரு பாக்ஸை ட்ராப் பண்ணி அது எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது பாக்ஸ், சர்க்கிள் எது வேணாலும் இருக்கலாம். லாஃப்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து லாஃப்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம், கைட் கர்வ் இருக்கும். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி லாஃப்ட் பண்ணிக்கலாம். ரிவால்வ் வந்துட்டு ஒரு பார்ட் இது ஆஃப் போர்ஷன் நம்ம ட்ராப் பண்ணி அந்த 360 டிகிரிக்கும் ரிவால்வ் பண்ண போகிறோம். ஸ்வீப் கமாண்டர் வந்து கைட் கர்வ் அண்ட் அலாங் வித் சர்க்கிள் நம்ம எந்த ரெக்டாங்கிள், ஸ்கொயர் ஷேப் எது வேணாலும் வச்சிருந்தாலும் அது வந்துடுது. ஓகே, இந்த வீடியோவில் இப்போ நம்ம இது பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்பூல்ன்றதெல்லாம் ಸ್ವಲ್ಪ கொஞ்சம் கமெண்ட்ஸுங்கெல்லாம் இங்கே இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம். அண்ட் இந்த திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சந்தோஷ் பி CAD NEST RR நகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.